இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வரலட்சுமி நோன்பு. அதோடு இல்லாமல் ஆடி மாதத்துடைய லாஸ்ட்டு வெள்ளிக்கிழமை அன்றைக்கி தான் வந்து வரலட்சுமி நோன்பு வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வரலட்சுமி நோன்பு வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் அதை வந்து அப்டேட் பண்ணுறேங்க வீடியோவில். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 கை அளவு அரிசி போட்டுக்கணும். ஒரு சொம்பு எடுத்துக்கணுங்க. ஒரு பித்தளை சொம்பு ஒன்று எடுத்துக்கணும். அதை சுற்றி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் என்ன இருக்கோ, அதோ ப்ளவுஸ் பீட்டோ இல்லை சாரியுடைய பீட்டோ எது இருக்கோ அதை வந்து என்ன பண்ணணும், நம்ம சாரீ மாரி டெக்கரேட் பண்ணிக்கலாம். இதுதான் அம்மனை வந்து கடைசியில் நம்மளுக்கு ஃபைனலாக கிடைக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம 3 கை அளவு அரிசி போட்டுக்கிடும். பச்சை அரிசி தாங்க போடணும். அதுக்கப்புறம் ஒரு 3 இது வந்து ஏலக்காய் போட்டுக்குங்க. லவங்கப்பூ நம்ம வந்து பிரிஞ்சிக்கெலாம் போடுவோம் இல்லையா, அந்த லவங்கப்பூ வந்து நம்ம ஒரு 3 அது மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெத்தலை வித்து பழம், வாழைப்பழம் அது செட்டாக நம்ம வந்து அதுக்குள்ளே வைக்கணும். அந்த அரிசி மேலே நம்ம என்னென்ன போட்டுக்கோன்னா திரும்பவும் சொல்கிறேன் பாருங்கள். ஏலக்காய் 3 வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லவங்கப்பூ, அதுக்கு மேலே வந்து நம்ம வெத்தலை வச்சுக்கணும். வெத்தலை வித்து பாக்கு 2த்தையும் சேர்த்து வச்சுட்டு அதுக்கு மேலே வெற்றி வேர் வைக்கணுங்க. அதுக்கு மேலே வந்து நம்ம பார்த்திங்கன்னா வாழைப்பழம் 2 வைக்கணும். அந்த பழத்துக்கு மேலே சின்னதாக பூ வச்சுட்டு அதுக்கு மேலே மஞ்சள் ப்ளஸ்ஸு இது மாதிரி இருக்க கயிறு, மஞ்சள் இது மாதிரி தாங்க வாங்கணும். இந்த மஞ்சள் ஒன்று கயிறு ஒன்று உள்ளே வச்சுக்கணும். வச்சுட்டு